அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் தோழி. சோழர் வரலாற்றில் மாமன்னராக தடம் பதித்த இராசராச சோழனின் மகனான இராசேந்திர சோழனை பற்றி பார்க்கலாம் வாங்க. தந்தைக்கு ஏற்ற மகனாக சேரநாட்டு படையெடுப்பு பல்வகையான விருதுகளை பெற்று நல்ல மதிப்பினையும் பயிற்சியினை பெற்றவன் இராசேந்திர சோழன். அதன் பிறகு கிபி 1012 இளவரசர் பட்டமேற்ற இவர் 14 பரந்ததோர் சோழ நாட்டின் ஆட்சி பொறுப்பேற்றான். இவருடைய போர் நிகழ்ச்சிகளை பற்றி 24ஆம் ஆட்சியாண்டில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டும் திருவாலங்காட்டு செப்பேடுகளும் எடுத்துரைக்கின்றன. ஈழ நாட்டு போரின் வெற்றியை பற்றி மகாவம்சம் எடுத்துரைக்கின்றது. பாண்டியன் மணிமுடியையும் செங்கோலையும் கொண்டு ஈழத்தில் மறைத்ததால் இராசேந்திரன் ஈழப்போரை தொடுத்து ஈழ நாட்டை சோழ நாட்டின் ஒரு பகுதியாக இணைத்தான். அதன் பிறகு சேரநாட்டு படையெடுப்பாக இராசராசனின் மறைவை பயன்படுத்திய சேரநாட்டின் பாஸ்கர ரவிவர்மன் விடுதலையை நிலைநாட்ட முயன்றான். ஆனால் இராசேந்திரன் மறுமுறையும் சேரநாட்டின் மீது படையெடுத்து பாஸ்கர ரவிவர்மனை காந்தலூரில் முறியடித்தான். சேரநாட்டின் மீது வெற்றி கண்ட இராஜேந்திரன் அங்கே நிர்வாக ஒழுங்கும் செய்தான். அதனால் விழிஞத்திற்கு இராசேந்திர சோழப்பட்டினம் என்றும் கோட்டாற்றுக்கு இராசேந்திர மும்முடி சோழ நல்லூர் என்றும் பெயரிட்டான். அதனை தொடர்ந்து சாளுக்கிய போர் சோழர்கள் வடக்கில் படையெடுத்து ரெட்டப்பாடி முழுவதையும் கைப்பற்றி சோழ நாட்டுடன் இணைத்தான். வட இந்தியாவுக்கு சென்ற சோழர் படை வெற்றி வாகை சூடி கங்கை நீரையும் ஏந்தி நாடு நோக்கி திரும்பி வந்து கொண்டிருந்தது. அதனை கோதாவரி கரையில் எதிர்கொண்டான் இராசேந்திரன். வடநாட்டு வெற்றியை பாராட்டி மன்னன் சோழகங்கம் என்ற குளத்தை வெட்டி விழா எடுத்து கங்கை நீரை அதில் கொட்டி கங்கா சல சதம்பம் என்று பாராட்டினான். வடநாட்டு வெற்றியின் நினைவாக கங்கை கொண்ட சோழன் என்ற சிறப்பு பெயரையும் ஏற்றான். கங்கை கொண்ட சோழபுரம் என்ற நகரும் எழுந்தது. அதனைத் தொடர்ந்து கடாரத்து மன்னனை வென்று ஸ்ரீ விஜயத்தையும் பிற நாடுகளையும் இராசேந்திரன் வென்றான் என்று அவன் மெய்கீர்த்திகள் காட்டுகின்றன. இராசேந்திரனின் ஆட்சியில் சோழ பேரரசு அதுவரை அடையாத பரபரப்பை பெற்றது. புகழினையும் உச்சிக்கு கொண்டு சென்றது. பேரரசின் வடக்கில் சாளுக்கிய தொல்லை நீடித்ததால் பாதுகாவலுக்காக தஞ்சையிலிருந்து தலைநகரத்தை கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு மாற்றினான். இவருடைய கோயில் பணிகளாக இராசேந்திரன் சிவபெருமானிடத்தில் நிலையான பற்று கொண்டவன். வட இந்திய வெற்றிக்கு பின் கங்கை கொண்ட சோழபுரத்தில் பெரிய ஆலயம் எழுப்பினான். அது தஞ்சை பெரிய கோவிலை ஒத்ததாகும். அங்கே நிலைநிறுத்திய இறைக்கு கங்கை கொண்ட சோழேஸ்வரர் என்று பெயரிட்டான். அவ்வூரின் அருகாமையில் சோழகங்கம் என்ற பெயரை தாங்கும் பெரிய ஏரியையும் உருவாக்கினான். ஆலயப் பணியுடன் கலைத்தொண்டிலும் கல்விப் பணியிலும் கவனம் செலுத்தினான். ஆலயங்களில் திருப்பதிகங்கள் பாடுவதற்கு அறக்கட்டளை ஏற்படுத்தினான். இதுபோன்று பல்வகையான வெற்றிகளையும் அவன் கொண்டதற்காக அவனுக்கு பல்வகையான சிறப்பு பெயர்கள் ஏற்பட்டன. இராசேந்திர சோழன் முடிகொண்டான், கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான், பண்டித சோழன் போன்ற பல்வேறு சிறப்பு பெயர்களால் பாராட்டப்பெற்றான். நன்றி.